ஸோ விண்டோஸ் பிசி யூஸராக இருந்தால் கிராஃபிக்ஸ் டிரைவர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நாம் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் நிறைய வாட்டி. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகலாம், இல்லைனா பிசி ஆன் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லைனா கேம்ஸில் நாம் ஸ்க்ரீன் டியரிங் இல்லைனா விஷுவல்ஸில் ஏதாவது கோளாறு இருக்க மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம பிசியோட பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுக்கெல்லாமே அந்த கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய வாட்டி மேனுஃபேக்சர் ரிலீஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் டிரைவர் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் நாம் அதை இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் தான் தப்பு. நாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கிராஃபிக்ஸ் டிரைவர் அப்டேட் பண்ணோம்னா NVIDIA ஆப் இல்லைன்னா AMDயோட அல்ட்ரலைன் எடிஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அப்டேட் கொடுத்துடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இதே தான் நம்ம யூஸ்வலாக எகைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் சில இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதாவது ஓல்டு டிரைவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அது மறுபடியுமே அதே நியூ டிரைவர்ஸ்லேயுமே இருக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவர் அப்டேட் வர அதுக்கு மேலேயே நம்ம ஓவர் ரைட் பண்ணிகிட்டு இருப்போம். இதனாலே நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறையவே நம்ம விண்டோஸ் பிசியில் வரும். ஸோ இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கிராஃபிக்ஸ் டிரைவரை க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானுமே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், கிராஃபிக்ஸ் டிரைவரை க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி சொன்னாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, AMDயோட வெப்சைட் இல்லைனா NVIDIA வெப்சைட் அங்கே போவாங்க, கிராஃபிக்ஸ் டிரைவர் டவுன்லோட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு மேலே போனால் அதே சாஃப்ட்வேரில் க்ளீன் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலுமே அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்பராக எப்படி கிராஃபிக்ஸ் டிரைவரை க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எப்போ எல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் டிரைவரை க்ளீன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 times 4 times நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிரைவர் அப்டேட் வந்திருக்குன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் மெத்தடில் இன்ஸ்டால் பண்ண பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவரில் இப்போது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. அதையுமே AMD இல்லைனா NVIDIA சைட்லேருந்து சொல்கிறாங்க இந்த கிராஃபிக்ஸ் டிரைவர் வெர்ஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறமா ஒரு டிரைவர் ரிலீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த இஷ்யூ சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த டிரைவர் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் AMD யூஸில் இருந்தாலும் சரி, NVIDIA யூஸில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். எப்படி டிரைவரை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த டிரைவர் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல்ஸ் ஆப் வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட பேர் தான் டிஸ்பிளே டிரைவர் அன்இன்ஸ்டாலர் இல்லைனா DDU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி க்ளீன் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த ஆப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறமா கிராஃபிக்ஸ் டிரைவர் எங்கேயிருந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையுமே அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த DDU ஆப் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 2 சர்வர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு நாள் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஆப்போட சைஸ் 2 MBக்கும் கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி கூட பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நாம் இன்னைக்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல நான் AMDலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ AMD டிரைவரோட டவுன்லோட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல உள்ள வந்ததுமே இங்கே விண்டோஸ் டிரைவர்ஸ், லினக்ஸ் டிரைவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுக்க வேணாம், ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஹார்ட்வேரில் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். ஆனால் நாம் இன்னைக்கு மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டப் தான் வேணும். ஸோ அதுக்கு நாம் இங்கே என்ன பண்ணணும்னா AMD வெப்சைட்டில் வந்தோம்னா நமக்கு 2 டைப்பில் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணலாம். இப்போ என்னோடது 7600 தான். 7600 டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7600னா, ஸோ AMD Ryzen இருந்தாலே அது கண்டிப்பாக CPU டிரைவர் தான். ஆனால் நமக்கு கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் வேணும். ஸோ இந்த A8 FX இதெல்லாமே ரொம்ப ஓல்டு, ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ரேடியோ ஒன்று இருக்குது பாருங்க, இதுதான் கிராஃபிக்ஸ் டிரைவர். ஸோ இதுலேயுமே என்னோடது 7600. ஸோ 7600 இது இருக்குது, நான் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 7600M அது லேப்டாப்போடது. ஸோ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் 7600M தான் இருக்கும், நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் 7600M XT, ஸோ இந்த MN வந்தாலே அது லேப்டாப் தான். உங்கள் லேப்டாப்பில் 7600 XT கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த S எல்லாமே ப்ரீபுல் பிசியோடது. ஸோ அப்புறமா இது டெஸ்க்டாப்போடது. ஏன்னா இதில் MN எந்த வேர்டுமே கிடையாது. ஸோ இது 7600 XT டெஸ்க்டாப்போடது. ஸோ இதில் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டாப் டவுன் இருக்கும். ஸோ அதுலேருந்துமே செலக்ட் பண்ணோம்னா இந்த சர்ச் பாராக கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே டிரைவர் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Windows 11 டிரைவர்ஸ், Windows 10 டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா, நான் கரெக்டான டிரைவரை தான் செலக்ட் பண்ணேன்னா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா, இப்படி கீழே வந்து இதில் S Pen கொடுத்தா போதும். ஸோ நேம் போட்டிருப்பாங்க AMD RX 7600.
ஸோ நான் சரியாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இதில் சர்ச் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நான் இன்னொரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நாம இன்னைக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவர் தான் எடுக்கலாம், ப்ராசஸர் அதோடது கிடையாது. ஸோ இங்கே கிராஃபிக்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு எந்த ஃபேமிலியில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதே Radeon RX தான். ஸோ உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு முன்னாடி நேம்லேயே இருக்கும் Radeon RX 7600, Radeon RX 9060 ST அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வர எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுமே Radeon RX தான். ஸோ அதை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறமா ரேடியோனில் எந்த சீரியஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ என்னோடது 7600, ஸோ 7. உங்களோடது 6600 இருந்தால் 6 செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களோடது 9060 ST இருந்தால் 9 செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே என்னோடது 7600, நான் 7000 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 சீரீஸில் என்னெல்லாம் ஜிபி இருக்கோ எல்லா ஜிபிஸோட டிரைவருமே இங்கே இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கோ அதோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடது 7600 XT-மே கிடையாது. ஸோ இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா உங்களோட இந்த M சீரியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த M இருந்தால் அது லேப்டாப்போடது நீங்கள் டெஸ்க்டாப்பில் எடுக்கலாம்னா, ஸோ லேப்டாப் யூஸர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த M லெட்டர் இருக்க இந்த டிரைவர் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நாம AMDயோட டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா NVIDIAவோட டிரைவர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ NVIDIAவோட டிரைவர் டவுன்லோட் பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே கெட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக எடுக்கணும்னா இங்கேயுமே ஒரு சர்ச் பார் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 3050 டைப் பண்ணுறேன். ஸோ 3050 இருக்க எல்லா டிரைவர்ஸுமே வரும். ஸோ இங்கே Windows 10, Windows 11, Windows 7 பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரே டிரைவர் எல்லா வயசுக்குமே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே நோட் புக்கு அப்புறமா லேப்டாப் இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது லேப்டாப்போடு டெஸ்க்டாப்புக்கு எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நோட் புக் இல்லைன்னா லேப்டாப்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இது டெஸ்க்டாப்போடுது. இதுலேயுமே ஒரே டிரைவர் 10, 11, 7 லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எது வேணுமோ இப்போ 11 வேணும்னா 11 செலக்ட் பண்ணால் போதும். ஸோ எங்கள் டிரைவர் வந்துடும். ஸோ டிரைவர் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க லேட்டஸ்ட் டிரைவர்ஸ். அதுலேயுமே 3 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டைப் மினிமல்ஸோடது. நீங்கள் கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இல்லைனா ப்ராடக்டிவிட்டி ஒர்க் ப்ளஸ் கேமிங் பண்ணுறீங்கன்னா இந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணலாம், கேம் வெரி டிரைவர். ஸோ அதுக்கப்புறமா NVIDIA ஸ்டுடியோ டிரைவர். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக எடிட்டிங் தான் பண்ணுவீங்க, இல்லை 3D ஒர்க்ஸ் ஃபுல்லாக அதுக்காக தான் அந்த பிசியை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டுடியோ டிரைவர் எடுக்கலாம். இல்லை ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை எடுக்கலாம். ஸோ நார்மலாக ஒர்க் ஸ்டேஷன் எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதில் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டிரைவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா இன்னொரு மெத்தேடுமே இருக்குது. அங்கே நம்ம AMDல பார்த்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பிசியில் யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த GeForceோட டிரைவராக தான் இருக்கும். ஸோ GeForceல கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா GeForceல எந்த சீரியஸ். ஸோ நான் AMDல சொன்ன மாதிரி தான் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். 3050, 3060 இதுக்கெல்லாமே ஸ்டார்டிங்கில் 3 தான் வரும். ஸோ 3 சீரியஸ். ஸோ 3 சீரியஸ் நோட் புக்குன்னா அது 3 சீரியஸ் லேப்டாப் போடுது. இல்லை உங்ககிட்ட 4060, 4070 இருக்குன்னா ஸோ இங்கே 40 சீரியஸ் கொடுத்துருப்பாங்க. 40 சீரியஸ் நோட் புக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வர 5050, 5060 அதுக்கெல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 15. ஸோ இப்போ நான் 3050 தான் எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ இது டெஸ்க்டாப்போடது, இது லேப்டாப் நோட் புக்னு போட்டுருக்காங்க. ஸோ நாம டெஸ்க்டாப்போட செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த OS Windows 11ல போட போகிறீங்களா, 7ல போட போகிறீங்களா, 10ல போட போகிறீங்களாங்கிறதையுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே எந்த OS வேணுமோ அதையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டிங்கில் இந்த பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா டிரைவராக அது சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேம் ரெடி டிரைவர். ஸோ கேம் ரெடி டிரைவர்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், உங்களோட நீங்கள் கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த டிரைவர் எடுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன்ஸ் வேணும்னா இந்த ட்ராப் டவுன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போக போக எல்லா ஓல்டு வெர்ஷன்ஸுமே இங்கே பார்க்கலாம். இல்லைனா ஸ்டுடியோ டிரைவர் நீங்கள் ஸ்டுடியோ தான் வச்சுருக்கீங்க, இல்லைனா வீட்டில் ஃபுல்லாக கேமிங் இல்லாமல் மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்டுடியோ டிரைவர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்க்டாப்புக்கு நாம AMD NVIDIAவோட டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் DDU ஆப்மே எடுத்துட்டேன். என்னோட பிசிக்கான கிராஃபிக்ஸ் டிரைவருமே இங்கே தான் இருக்கு, AMD கிராஃபிக்ஸ் டிரைவர். ஸோ இப்போ இதை எப்படி க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஆப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்ன இது ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 7zip இல்லைனா WinRAR யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ விண்டோஸில் டிஃபால்ட்டாகவே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 7zip யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ 7-zip யூஸ் பண்ணி ஃபஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்துடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நோட்பேட் ஃபைல், அதுவுமே தேவையில்லை. ஸோ இதுதான் அந்த DDU சாஃப்ட்வேர். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்டர்னல் கொடுக்கணும். ஸோ அப்போது ஃபோல்டர் வந்து பாருங்க DDU, இதுதான் இந்த ஆப். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க அந்த ஆப் டிஸ்பிளே டிரைவர் அன்இன்ஸ்டாலர். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆனால் நாம இப்போ இதில் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இப்போ நார்மலாக விண்டோஸை பூட் பண்ணியிருக்கோம். இப்போவுமே நம்ம டிரைவர் யூஸில் தான் இருக்கு. நம்ம டிரைவர் யூஸில் இருக்கிறனால தான் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நாம க்ளீன் இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா ஃபைலையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நாம சேஃப் மோடில் என்டர் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஆரை டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரன் பாக்ஸில் நீங்கள் msconfig அந்த மாதிரி டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இந்த பூட் ஆப்ஷன் பாருங்க, பூட் இன்னொரு கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. சேஃப் மோட் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பிசி ரீஸ்டார்ட் ஆக கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட்டுக்கு ஓகே கொடுத்துடுங்க. ஸோ இப்போ உங்கள் பிசி ரீஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே சேஃப் மோடில் வந்துடும். ஸோ இப்போ என்னோட பிசி ரீஸ்டார்ட் ஆகி சேஃப் மோடில் வந்துடுச்சு. ஸோ எதுக்காக நான் இப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா சேஃப் மோடில் டிரைவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DDU ஆப் அப்புறமா டிரைவருமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ DDU ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் முதல்ல பண்ணணும். ஸோ நாம் எந்த டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ட்ராப் டவுன் மெனுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நாம் எந்த டிவைஸை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது ஆடியோ டிரைவரா இல்லை கிராஃபிக்ஸ் டிரைவரானு. நம்மளால் இங்கேருந்து ஆடியோ டிரைவரை கூட க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்ம கிராஃபிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே GPU செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எந்த கிராஃபிக்ஸ் கார்டு உங்கள் பிசியில் இருக்குன்னு அது கேட்கும். ஸோ AMD ஆர் NVIDIA ஆர் Intel. ஸோ இதில் எது வேணுமோ அதை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுறது தான் பெட்ரு. ஸோ NVIDIA இருந்தால் NVIDIAவை செலக்ட் பண்ணுங்கள். என்னோடது AMD. ஸோ நான் AMD செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோன்னா இப்போது 4 ஆப்ஷன் இருக்குது டோட்டலாக. ஸோ இங்கே நமக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் வேணும். ஸோ அதில் க்ளீன் அண்ட் ரீஸ்டார்ட் அப்படின்னா டிரைவரை க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு பிசியை ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை க்ளீன் அண்ட் டூ நத்திங் அப்படின்னா டிரைவர்ஸை க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிடும் ஆனால் பிசி ரீஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் அண்ட் ஷட் டவுன், டிரைவர்ஸை க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிசி அப்படியே ஷட் டவுன் பண்ணிவிடுவான்னு கேட்குது. நாம் எங்கே யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஷன் டிரைவரை க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ணும். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், ப்ராக்ரஸை இங்கே கீழே பார்க்க முடியும். ஸோ அது டிரைவரை க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிசியுமே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணி தந்துடும். நாம் இப்போ சேஃப் மோடில் இருக்கனால கிராஃபிக்ஸ் டிரைவருக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க, ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு பிசி. ஸோ இப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி வந்து இப்போ பிசி நார்மல் மூடில் வராது, அது சேஃப் மூடில் தான் போகும். ஸோ அங்கேருந்து எப்படி பிசியை நாம் நார்மல் மூடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா இங்கே டிரைவர் சப்போர்ட்டே கிடையாது இப்போது. ஸோ இப்போது ஒன்ஸ் அது ரீஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பிசியில் இப்போது கிராஃபிக்ஸ் டிரைவரே கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் டிரைவர் இல்லை, கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் சேஃப் மோடில் இருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் சேஃப் மோடில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும். கார்னரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே சேஃப் மோடில் இருந்துட்டு நாம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, சேஃப் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு போகணுன்னா மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் ஆரை கிளிக் பண்ணதுமே இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ அதில் மறுபடியுமே msconfig அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணமோ அதே தான், ஆனால் இந்த வாட்டி சேஃப் மோட்லேருந்து அந்த டிக்கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நாம் சேஃப் மோட்லேருந்து வெளியே வந்துடுவோம். இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவராக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் இருக்குன்னா அந்த இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட விண்டோஸ் டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணிவிடும். ஸோ அது நல்ல ஐடியா கிடையாது. ஸோ இப்போ பிசி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான்
டிரைவர் ஃபைல் இருக்கு. இப்போ என்னோட பிசியில் எந்த ஒரு கிராஃபிக்ஸ் டிரைவருமே கிடையாது. விண்டோஸ் இனிமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணாதான் உண்டு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண டிரைவரை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ NVIDIA இருந்தாலும் சரி, AMD இருந்தாலும் சரி, இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து போட்டாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டில் இருக்குது. ஸோ இன்டர்நெட் யூசேஜ் ஃபுல்லாக போகிறத பார்க்கலாம். நான் இங்கே டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே விண்டோஸ் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு டிஸ்பிளே டிரைவர், அதாவது கிராஃபிக்ஸ் டிரைவரை. ஸோ இப்போ நான் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது இன்டர்நெட்டை டிஸ்கனெக்டில் வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. என்னோடய ஸ்பீட் அவ்வளோதான். ஸோ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்குது. டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் விண்டோஸ் பிசியில் கிராஃபிக்ஸ் டிரைவரை க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணாலே உங்களால் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோடய டிரைவர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியுமே இது ரீஸ்டார்ட் கேட்காட்டியுமே ஒரு வாட்டி உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கிராஃபிக்ஸ் டிரைவராக ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டிரைவர் அப்டேட்டை நான் சொன்ன மாதிரி இந்த க்ளீன் இன்ஸ்டால் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் ஏதாவது வீடியோ வேணும்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.